அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 3ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு. தமிழில் சொன்னோம்னா ஒரு தகவல் பரிமாற்றம். அதை நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை இன்னொருத்தருக்கு சொல்கிறது. இதில் ரெக்கமெண்டேஷனுங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் ஃபண்டமெண்டலி வீக்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது முழுக்க இன்றைய தகவலில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செபி அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ரெக்கமெண்டேஷனுங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கும் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக்கும் இருக்கும். மொத்தத்தில் இது இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், டிவிடெண்ட். இப்படி ஒரு மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி கொடுக்க போகிறாங்க. அது என்ன கம்பெனிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும் அந்த வீடியோ, அதனால் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டாக பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டை யார் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் தான் மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவரால் 820 கோடிக்கு என்னமோ பை பண்ணியிருக்காங்க டிஏஎஸ். எஃப்ஐஎஸ் தான் இன்றைக்கி விற்று தீர்த்துருக்காங்க. 4227 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது ஓவரால் சொல்கிறேன்னா பையிங்கும் பண்ணியிருக்காங்க, செல்லும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 4227 கோடிக்கு விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ். இதனால தான் மார்க்கெட்டை இன்றைக்கி வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுமாதிரி நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் உயர்ந்தது காரணம் எஃப்ஐஎஸ் தான். நேற்று டிஎஸ்சி எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாமல் வெறும் 20 கோடி என்னமோ தான் பை பண்ணியிருந்தாங்க. இப்படி எஃப்ஐஎஸ் வந்து 1200 கோடி என்னமோ பை பண்ணியிருந்தாங்க. இந்த காரணத்தில் தான் நேற்று மார்க்கெட் மேலே போயிருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட் மிக கீழே போகிறதுக்கான காரணம் எஃப்ஐஎஸ் தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் கரண்ட் சினாரியோவில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் தான் மார்க்கெட்டை தீர்மானிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். இதில் 2 ஸ்டாக் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது KEI இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 4364 ரூபா கரண்ட் பேஸ். 21 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்வயர்ட் வந்து 27 ஜனவரி. செக்டர் பார்த்திங்கன்னா கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலில் இருக்காங்க. இவங்க வந்து பெரிய டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க. 3 ரூபா இல்லை 3.50 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தருவாங்க. கிரிசைல் லிமிடெட் 6099 ரூபா கரண்ட் பேஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸும் பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் தராங்க. மார்ச்சில் 28 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா, 15 ரூபா. ஸோ இது மார்ச் கம்பெனியில் தான் வரும். ஸோ 28 ரூபாங்கிற மாதிரி ஒரு டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிரிசைல். அடுத்து பார்த்திங்கன்னா சில கம்பெனியோட சேல்ஸ் அப்டேட்டு. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஐடெக் பைப்ஸ் லிமிடெட். 158 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சேல்ஸை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு ஹையஸ்ட் சேலை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,24,233 டன்னு மெட்ரிக் டன் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து சேல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இது இயர்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதே 9 மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத நல்ல ஒரு சூப்பரான சேலை பண்ணியிருக்காங்க ஐடெக் பைப்ஸ். அதே மாதிரி ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் 12 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களும் சேல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 51,669 மெட்ரிக் டன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது இயர்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது 10% வந்திருக்கு. அதே போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ரிசல்ட்டு பெருசாக இல்லை, பட் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரமா ஸ்டீலும். அடுத்து பார்த்திங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட் லிமிடெட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா 14% 13% வரைக்கும் உயர்ந்தது. ஓவரால் கடைசியில் 11%க்கு முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டாக், இந்த ஸ்டாக் அவ்வளோ ஹையில் போய் நான் அவ்வளோவா பார்க்கல. பட் இந்த ஸ்டாக் என்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் அவ்வளோ ஹையில் போய் பார்க்கல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவங்க சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத சேல்ஸை இவங்க இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்க்கலாம் 2021 9,000 கோடி என்னமோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2022 11,000 கோடி, 2023 13,000 கோடி. பட் இந்த 2024 பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் பார்த்திங்கன்னா 15,565 கோடி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நல்ல ஒரு பெரிய சேல்ஸ் பண்ணாத காரணத்தினால தான் இவங்க வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஹையில் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதேமாதிரி இவங்க ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 11ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த கம்பெனி கையில் 387 ஸ்டோர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஸ்டோர்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவென்யூ சூப்பர் மார்ட். ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் பண்ண காரணத்தினால தான் இப்படி ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவென்யூ சூப்பர் மார்ட் டிமார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா வாரி எனர்ஜி லிமிடெட் 2,839 ரூபா கரண்ட் பேஸு. 150 மெகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு இன்னொரு கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. கோபில் லிமிடெட் கரண்ட் பேஸ் 75. இவங்க ஆர்டர் கிடச்சிருக்கு 14,91,00,000க்கான ஆர்டர். கொடுத்தது மெடிக்கல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் தான்சானியாவில் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க ஆர்டர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட் 293 ரூபா கரண்ட் பேஸு. 69,78,00,000க்கான ஆர்டர். கொடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல். ஃபோர்ஸ் மோட்டார் லிமிடெட் 7,257 ரூபா கரண்ட் பேஸு. 2,429 டீசல் ஆம்புலன்ஸ்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மெடிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உத்தரப்பிரதேஷ். அங்கேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆம்புலன்ஸ் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர் ஃபோர்ஸ் மோட்டார் கிடச்சிருக்கு. இது நேற்றைய நியூஸ் தான், பட் நேற்று வீடியோ போடாதனால இன்றைக்கி போட்டிருக்கேன். வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெட் 121 ரூபா கரண்ட் பேஸு. 139 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது வேதாந்தா லிமிடெட். ஆர்டர் கொடுத்தது இன்றைக்கி ஸ்டாக் பறந்துட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல் லிமிடெட் 235 ரூபா கரண்ட் பேஸு.
36 கோடியே 19 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சிவாஸ் டெக்ஸியான் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனி கன்வேயர்ஸ் பெல்டிங் லிமிடெட் கேன்பஸ் 208 12 கோடியே 42 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 343 ரூபா கேன்பேஸ் 5 கோடியே 18 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது எம்சிஎஃப் மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி ராபரேலி. டிபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 590 ரூபா கேன்பேஸ் 90 கோடியே 70 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ONGC. அடுத்து அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெட் கேன்பேஸ் 16 இவங்களுக்கு 7 கோடியே 17 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட். கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 1224 ரூபா கேன்பேஸ் 1097 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து அப்பப்போ ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கம்பெனி நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 1097 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம கேஇசி இன்டர்நேஷனலுக்கு. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 543 ரூபா கேன்பேஸ் 1084 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சுருக்கமாக சொன்னால் DRDO. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்லின் ஃபைன் சயின்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 136 இவங்க ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து 224 கோடி 68 லட்சம் வந்து மார்க்கெட்லேருந்து ரைட் இஷ்யூ மூலமாக கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 2 கோடியே 4,26,244 ஷேர் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. இதில் 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியம் வந்து 109 ரூபா. ஸோ 110 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 136. ஸோ 16 ரூபா 26 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 8 ஜனவரி 2025. ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:41. அதாவது நம்ம 41 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணி நார்மல் ஷேராக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 17 ஜனவரிக்கு, க்ளோஸ் ஆகிறது 27 ஜனவரி. பட் ரைட் இஷ்யூ என்டர்டைன்மெண்ட் ஷேர் வந்து ட்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா 17 ஜனவரிலேருந்து 23 ஜனவரி. அதான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் மார்க்கெட் ரெனோசியேஷன் வந்து 23 தான் லாஸ்ட்டு. பட் அப்ளை பண்ணதுக்கு 27 ஜனவரி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த இப்போ ஸ்டாக்கு டிவெண்டு போனஸு ஸ்பிட்டு 3மே தரக்கூடிய ஸ்டாக்கு வந்து இந்த ஸ்டாக்கு தான். பிரதின் லிமிடெட் கேன்பேஸ் 26 17 ஜனவரியில் இவங்க போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் என்ன செய்ய போகிறாங்கன்னு இப்போமே சொல்லிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிட் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 மாற்ற போகிறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் 100% வரைக்கும் டிவெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100%னா நீங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு 100% இல்லை, ஃபேஸ் வேல்யூக்கு 100% தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே 100% பர்சன்டேஜில் சொன்னால் அது ஃபேஸ் வேல்யூக்கு தான் வரும். ஸோ டிவெண்டை பார்த்தீங்கன்னா 100% சொன்னால் 10 ரூபா டிவெண்ட் தரதுக்கு மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க 10 ரூபான்னு மென்ஷன் பண்ணல, 100% கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போனஸ் பார்த்தீங்கன்னா 2:1 தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களே முடியலே சொல்லிட்டாங்க. வழக்கமாக டிவெண்டு ஸ்பிட்டு போனஸ் தருவோன்னு வேணால் சொல்லுவாங்க. பட் இவங்க முன்னுக்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் 1:10 ஸ்பிட்டு 100% டிவெண்டு 2:1 போனஸுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க இந்த கம்பெனி. அதுமாதிரி இவங்க டிவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 2012 டிவெண்ட் வர 60 பைசா என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நீங்கள் நியூஸ் முடிஞ்சுன்னு நினைக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாகவே ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு 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 என்ன சொல்லணும்னா ஒரு ரிசர்ச்னு சொல்லலாம், ஒரு கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரையை கூட சொல்லலாம். இல்லை எப்படியோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் ஸ்டாக்கை பற்றி. ஸோ மேற்கொண்டு நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். பட் இந்த ஸ்டாக்கை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் மேற்கொண்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இருக்குது, உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதின் லிமிடெட், அது தெரிஞ்சது தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு வருஷத்தோட அதாவது முழு ஆண்டு முடிவுகளை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா 2013 நல்ல சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே வருது. 2013 53 கோடி, அதுக்கப்புறம் 2014 61 கோடி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வெறும் 4 கோடி ரூபா தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கோடி சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 2024 வெறும் 66 கோடி தான், 66 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1% கூட கிடையாது, அதோட கம்மியாக தான் இருக்குது. சில நேரம் மைனஸ்லேயும் போயிடுது ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதாவது செலவு அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கம்பெனி வந்து இது வரைக்கும் பெருசாக ப்ராஃபிட் பண்ணல. பட் 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ 32 லட்சம் 21 லட்சம் 16 லட்சம் 9 லட்சம் 13 லட்சம் அப்படின்னு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ணி கூட. பட் 2019 பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2019 1 கோடியே 66 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. 2021 23 லட்சம் லாஸு, 2023 பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லாஸு. ஸோ கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லாஸு ப்ராஃபிட்னு மாற்றி பண்ணுறாங்க. அது இந்த ப்ராஃபிட்டுக்கு முக்கியமான காரணம் இந்த கடந்த 5-6 வருஷத்தில் அதர் இன்கமில் வர்ற ப்ராஃபிட் தான். மற்றபடி கம்பெனி வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. அதர் இன்கமில் வர ப்ராஃபிட்னால தான் ஓவரால் கம்பெனி சின்னதாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தெரியுது கடந்த ஒரு 5-6 வருஷமாக. அது எதுக்கு நான் 5-6 வருஷம்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி இந்த கம்பெனி
பிரதீன் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இவங்க செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்னு காட்டும். பட் இவங்க உண்மையிலே இப்போதைக்கு இவங்க பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிடையாது. ஸ்டீல் வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இவங்க அதிகமாக பண்ணுறது பியூர் கீ, அதாவது நம்ம பால் பொருட்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. டைரி ப்ராடக்ட்ஸு, அதுமாரி பால், எல்லோ பவுடர், எல்லோ பட்டரு, டைரி ஒயிட்னரு, இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இப்போதைக்கு இவங்க பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் எங்கே தான் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா பகவான் மெட்டல்ஸ் லிமிடெட், அதாவது பகவான்ஸ் மெட்டல் லிமிடெட்னு இருந்துச்சு. அது வந்து ஸ்டீல் லிமிடெட், அதாவது ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தாங்க. அந்த 2018க்கு அப்புறம் இந்த கம்பெனியை வந்து வேற ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு 52% ஷேரை வாங்கி வேற ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ 2018 மார்ச்சில் என்னமோ நடந்திருக்கு இந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ப்ராஃபிட் லாஸ்ன்னு ரொம்ப ஏறி இறங்கி இருக்குது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இப்போதைக்கு என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல சேல்ஸ் தான் பண்ணுறாங்க, பட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பேருக்கான ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்டாக்கோட அசெட்னு பார்த்தீங்கன்னா இது பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம், இந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணுறதே 4 கோடி 5 கோடி தான் சேலே பண்ணுறாங்க. அதில் 50 லட்சம் 60 லட்சம் தான் ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வர வேண்டிய பணம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 கோடி இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 83 கோடி ரூபா இவங்களுக்கு வந்து ட்ரேட் ரிசீவபிளில் வர வேண்டியிருக்கு. அதாவது இவங்க சேல் பண்ணியிருக்காங்க, பணம் வர வேண்டியிருக்குங்கிறாங்க. ஸோ இது வருமா வராதாங்கிறது தெரியல. பட் கம்பெனியோட சேல்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 83 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு இந்த கம்பெனிக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். 2021 டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 3-4% தான் இருக்குது. இந்த செப்டம்பர் வரைக்கும் வெறும் 4% தான் ப்ரொமோட்டர் கையில் ஹோல்டிங் இருக்குது. அதுமாதிரி இந்த ஸ்டாக்கை மொத்தமாக ஹோல்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் 4500 பேர் தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து ரைட் இஷ்யூவும் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு போன நவம்பரில் வந்து ரைட் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரைட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,93,38,640 ஷேர் வந்து ரைட் இஷ்யூ மூலமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அது வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 53:10. அதாவது நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 53 ஷேர் உங்களுக்கு ரைட் இஷ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் இஷ்யூ மூலமாக மார்க்கெட்லேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய சேல்ஸ்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேருந்து ரைட் இஷ்யூ மூலமாக பணத்தையும் தேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 கோடியே 34 லட்சம் வந்து மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் இஷ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட இந்த கம்பெனியோட ஷேரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,46,000 தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 37 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 37 லட்சம் ஷேர் தான் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ரைட் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2,29,75,470 ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி ஷேரை வந்து இவங்க ரைட் இஷ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட வேல்யூக்கு மேலே அதிகமாக ரைட் இஷ்யூ கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இது மூலமாக பெரிய ஒரு அமௌண்ட்டாக மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் வரைக்கும் தான் டீட்டெயில் இருக்குது. ஸோ டிசம்பர் வரைக்கும் இன்னும் வரல டீட்டெயிலு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில் இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய கம்பெனிலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எல்னு ஒரு கம்பெனி, அவங்க தான் இந்த டிவிடெண்ட் 100% போனஸு இப்படியே அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்லாம் தரல, வெறும் போனஸ் மட்டும் பேருக்கு சின்ன போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பாரத் குளோபல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இப்போ ரீசெண்டாக பிளாக் ஆகியிருக்கு. அந்த கம்பெனி அதே மாதிரி தான், நாங்களும் போனஸ் தருவோம், டிவிடெண்ட் தருவோம், அதுவும் டிவிடெண்ட் வந்து 100% தருவோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த கம்பெனியும் டிவிடெண்ட் தராமல் வெறும் போனஸ் மட்டும் பேருக்கு தந்துட்டு இப்போ அந்த கம்பெனி ட்ரேடே ஆகலை, அவங்க பெரிய ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஷேர் ஹோல்டர் கூட நிறைய பேர் கேட்குறீங்க பிஜிடிஎல் பாரத் குளோபல், அது வந்து ட்ரேட் ஆகிறது ரொம்ப ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் பொறுத்திருந்து பார்க்க மார்ச் வரைக்கும் டைம் என்னமோ செபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சால் தெரியலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஒன்றும் வேறு வழி கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் அதே பாலிசி தான், ஸ்டாக் ஸ்பிட்டு, போனஸு, டிவிடெண்ட் வந்து சொன்னாலும் பரவாயில்ல 100% சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி, ஒரே ஆள், எல்லாத்துக்கும் வேறு கம்பெனியை வச்சு நடத்துகிற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரே பாலிசி. நாங்களும் டிவிடெண்ட் தரோம், நாங்களும் போனஸ் தரோம், அதுவும் 100% டிவிடெண்ட் தரோன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. அதுவும் ஃபண்டமெண்டலி சுத்தமாக வீக்கான கம்பெனி. அவங்க மார்க்கெட் கேப்போட அதிகமாக வந்து ரைட் இஷ்யூவில் எடுத்திருக்காங்க. ஏன்னா மொத்தம் இதுக்கு முன்னாடி இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 36 லட்சம். இந்த ரைட் இஷ்யூக்கு அப்புறம் 2 கோடியே 30 லட்சம் கிட்ட வந்துட்டு, ஸோ 2 கோடி ஷேரை ரைட் இஷ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணம் எல்லாம் அவங்க பாக்கெட்டு தான் போயிருக்கும். அதை வச்சு கேம் விளாடுறாங்களா என்னென்னு தெரியல. இது முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்தாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் உறுதியாக தெரியாது, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்து பார்த்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து சொல்கிறேன். மற்றபடி இது உண்மையாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நான் கம்பெனியை தப்பு சொல்ல. பட் ஒரு நல்ல கம்பெனி
மார்க்கெட்லேருந்து கடனை வாங்கிட்டு திரும்ப நம்மளுக்கு எதுக்கு டிவெண்ட் தர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் டிவெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த போர்டு மீட்டிங்கில் இல்லை டிவெண்ட் தர முடியாது, இப்போதைக்கு கையில் பணம் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுமாரி கடைசியாக நான் சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் ஒத்து போகிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட நான் சேட் எடுத்திருக்கேன். சேட்டில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். கடந்த ஒரு 2026 ஆக்சுவலி ஸ்டாக் லிஸ்ட் ஆனது 1995 லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போலேருந்து இப்போன்னு பார்க்கலாம் 2015-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து பெரிய மூவ்மெண்ட்டே இருக்காது. இந்த ப்ளூ கலரில் பார்க்கலாம் நீங்கள். ஒரே ரேஞ்சு, கொஞ்சம் மேலே போவோம், கொஞ்சம் கீழே போவோம், கொஞ்சம் மேலே போவோம். ஒரே ரேஞ்சில் ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் எப்போ இந்த ஸ்டாக் வந்து கை மாறிச்சின்னு சொன்னல உங்களுக்கு, மார்ச் மாதம் 2018 வந்து கை மாறிச்சு. ஸோ அது கை பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள். 2018 ஜனவரிலேருந்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 4-5 இந்த கடந்த ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு, எந்த அளவுக்கு கீழே போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்தே என்ன டவுட் வருதுன்னா, பல வருஷமாக படுத்து கிடந்த ஷேரு கடந்த ஒரு 5-6 வருஷமாக மட்டும் அது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் குதிச்சிட்டே இருக்குது. ஸோ இதில் தான் பார்க்கும்போது எங்கேயோ யாரோ கேம் ஆடுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதோட எச்சரிக்கையாகவும் ஒரு கருத்தாகவும் தான் சொல்கிறேன். ஸோ இது நான் எவ்வளோ தேடி பிடிச்சி சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியாது. பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவீங்க, நீங்கள் ரொம்ப ரிப்பீட்டடாக பேசுகிறீங்க, ரொம்ப சொன்னதே சொல்கிறீங்கன்னு. சொன்னால் வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு ஒரு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சால் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். அதுமாரி இது ஃபுல்லாகவே அன்கட் வீடியோ, என்னால் எடிட்லாம் பண்ண முடியாது. நான் ஒரு தடவை பேசினேன்னா அது ஒரு தடவை தான் பேசினது தான். ஏதாவது தவறு பண்ணால் நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கே எனக்கு நேரம் ஆயிரும். ஸோ ஒரே நாளில் இவ்வளோ விஷயத்தையும் ஒரே செகண்டில் சொல்லணுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதெல்லாம் ப்ரீ ரெக்கார்ட்லாம் கிடையாது, நான் அப்படியே பார்த்து பேசுகிறது தான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு இன்றைக்கி பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி ஷாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு கடைசியாக ஒரு சின்ன வேண்டுகோளையும் வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.